இப்போ வந்து கூடையை வந்து திருப்பி போட்டு நான் வந்து நல்லா அந்த வயர்ஸ்லாம் சொருகி வச்சுருக்கேன். இப்போ வந்து கூடைக்கு வந்து கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து வயர்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது 5.5 அடியில் வந்து 3 வயரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 க்ரீன் வயரும் ஒரு பிங்க் வயரும். இப்போ வாங்க கூடைக்கு வந்து எப்படி கைப்பிடி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சென்டர் வந்து நம்ம அதுக்கு பார்க்கணும். இப்போ நம்ம கூடைக்கு எப்படி சென்டர் பார்க்கணும்னு சொல்கிறேன். இப்போ இதான் நம்மளோட அடிப்பகுதி. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட லைனை பார்ப்போம். இதான் நம்மளோட சென்டர் லைனு. அதில் பார்த்தீங்கன்னா 3 பிங்க் பூவும் 2 க்ரீன் பூவும் கிடச்சிருக்கு. இதில் வந்து இந்த பிங்க் தான் நம்மளுக்கு வந்து சென்டர். ஸோ இதுலேருந்து இப்படி நேராக பார்த்துட்டே வாங்க. இது பார்த்தீங்கன்னா இதான் நம்மளுக்கு சென்டர் பகுதி. ஸோ இதுக்கு இந்த பக்கமும் நம்ம வந்து வயர் இழுத்து கைப்பிடி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் கூடைக்கு வந்து சென்டர் பார்த்து அதிலிருந்து இந்த சைடு வந்து 4வது லைனில் இந்த 2 பக்கமும் நான் வயரை இப்படி இழுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி கைப்பிடி போடலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 3 வயரையும் இப்படி விட்டு எடுத்துட்டோம். பாருங்கள், 2 க்ரீன் ஓரத்துலேயும் நடுவில் வந்து பிங்க் வயரும் இப்போ வச்சு பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்ள இந்த 2 க்ரீன் வயரையும் நம்ம இப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்று மாற்றி பிடிச்சிக்கலாம். பிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு அடுத்த வயரை பார்த்திங்கன்னா இது மேலே இருக்குது. ஸோ இதை வந்து கீழே விட்டு இப்படி எடுத்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க், இது வந்து இந்த வயர் வந்து கீழே இருக்குது. ஸோ இதை வந்து இந்த வயருக்கு மேலே விட்டு நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இந்த வயருக்கு மேலே விட்டு இதை இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா இது மேலே இருக்குது. ஸோ இந்த வயருக்கு நம்ம கீழே விட்டு இந்த இதுக்கு இப்படி மேலே எடுத்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு கீழே இருக்குது. ஸோ நம்ம மேலே விட்டு இந்த வயருக்கு இப்படி கீழே இப்படி எடுத்து பிடிச்சிக்கலாம். இப்போ 3 வயர், இங்கே 3 வயர், இங்கே 3 வயர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வயர் கீழே இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வயரை நம்ம இப்படி சுற்றி எடுத்துட்டு இந்த சைடு உள்ள ஃபஸ்ட்டு 2 வயருக்கு இடையில விட்டு எடுத்து அதுக்கப்புறம் இந்த வயருக்கு கீழே இப்படி எடுத்து இங்கே பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் நம்மளுக்கு பள்ளமாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே உள்ள ஃபஸ்ட்டு வயரை இப்படி சுற்றி எடுத்துட்டு இந்த 2 வயருக்கு இடையில விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வயருக்கு இப்படி இடையில விட்டு எடுத்து இப்படி பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே பள்ளமாக இருக்குது. ஸோ அப்போ இந்த வயரை எடுத்து இந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த 2 வயருக்கும் இடையில இப்படி விட்டு எடுத்துட்டு திருப்பி இதுக்கு மேலே இப்படி வச்சு இங்கே பிடிச்சிக்கலாம். இப்படியே நம்ம போட்டுட்டு வர வேண்டியதான். இப்போ நான் இவ்வளோ தூரம் போட்டு வச்சுருக்கேன். மீதம் உள்ள வயசுலேயும் நம்ம இதை இப்போ நம்ம கைப்பிடி ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு இங்கே 3 வயர்ஸ், இங்கே 3 வயர்ஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் எடுத்து நம்ம இந்த பிங்க்குக்கு பக்கத்துலேயும் அதே மாதிரி இந்த பிங்க் பக்கத்துலேயும் நம்ம கைப்பிடி போட்டு வச்சுருக்கோம். அதே மாதிரி அதில் இந்த 2 வயரை விட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி நாட் போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி நம்ம நார்மலாக போடுற நாட் தான். அதே மாதிரி 2 நாட் போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறம் இங்கே 3 வயர்ஸ் அதே மாதிரி கிடச்சிருக்கு. இங்கே 3 வயர்ஸ். அதில் ஃபஸ்ட்டு 2 வயரை வந்து நான் இங்கே சொருகியிருக்கேன். அதே மாதிரி இந்த வயரை இப்போ நம்ம சொருகி எடுத்துருவோம். இப்போ இந்த சைடு 3 வயரு நம்ம நல்லா சொருகியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 3 வயரு நான் தனித்தனியாக இப்படி சொருகியிருக்கேன். இப்போ இதை வந்து உங்களுக்கு தெரியணுக்காக நான் இப்படி விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்படி தனித்தனியாக நம்ம வயர் வந்து முடிகிற வரைக்கும் நம்ம சொருகி எடுத்துக்கணும். இப்படி தள்ளி நம்ம வந்து சொருகி எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து கைப்பிடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நல்லா எல்லா பக்கமும் நம்ம சொருகி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த பக்கம் போட்ட மாதிரியே அந்த சைடு இப்போ நம்ம கைப்பிடி போட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ 2 பக்கமும் நம்ம கைப்பிடி போட்டு எடுத்துட்டோம். இப்போ வந்து கூடையை நம்ம திருப்பி எடுத்துக்கலாம்.